இது வரைக்கும் பார்வதி தான் பல பேர் அள வச்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் பார்வதியே அள வைக்கிறானா அது இந்த கோளாறு எஃப்ஜேவால தான் முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ பார்வதி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கதறி கதறி அழுகுறாங்க. எமோஷனில் அவங்களுக்கு கெட்ட வார்த்தை அப்படியே வந்து கொட்டுது. ஐயோ பிக் பாஸ், எனக்கு வார்த்தை வாயில வருது பிக் பாஸ், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி பார்வதி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கத்தி கூப்பாடு போடுறாங்க. எஃப்ஜே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் உண்மையிலே சொல்லவா பார்வதி தான் இது வரைக்கும் நல்லா ட்ரிகர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா பார்வதியே ஒருத்தன் ட்ரிகர் பண்ணுறானா, டே எஃப்ஜே நீ வேற லெவல்ரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நான் சொல்றது நல்ல விதமா சொல்லல, கெட்ட விதமா சொல்றேன். என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்வதியோட ஃபேமிலியை பத்தி எஃப்ஜே தப்பா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பயங்கரமா கொந்தளிக்கிறாங்க. அதே சைடுல பாத்தீங்கன்னா எஃப்ஜே வந்து நான் உன் ஃபேமிலி பத்திலாம் தப்பா பேசல, நீ சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை உனக்கு எதிராக சொன்னேன் அவ்வளவுதான், மத்தபடி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கான். ஆனா ரெண்டு பேருக்கும் மத்தியில மாறி மாறி பாத்தீங்கன்னா வார்த்தையை வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. சாரி, வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா பார்வதி விடுறாங்க. இந்த எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்கான். எஃப்ஜே கிட்ட பயங்கரமா ட்ரிகர் பண்றது என்ன தெரியுமா, அதாவது ஆப்போசிட்ல இருக்க யாரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஓங்கி பலார்னு உனக்கு எஃப்ஜே கண்ணத்துல அடிக்கணும்னு தோணும். அது என்னன்னா அவன் ஒரு மாதிரி பாக்கெட்ல கையை விட்டுக்கிட்டு ஒரு மாதிரி நின்னுக்கிட்டு என்ன சொல்லு அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நெக்லா பண்றான் பாத்தீங்களா. அதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு யாரா இருந்தாலும் எப்படா ஒருத்தனை பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இவனை பார்த்தாலே அடிக்கணும்னு தோணும் போல இருக்கு. அந்த மாதிரி தாங்க எஃப்ஜே பண்ணிட்டு இருக்காப்ல. எஃப்ஜே என்ன பிரச்சனை, ஒரு பாயிண்ட பேசுறியா, பாயிண்ட பேசிட்டு போயிட்டு கானா வினோத் கிளியரா சொல்றாப்ல, இந்த பாரு பார்வதி மேல தப்பே இருக்கட்டும், ஆனா பார்வதி அழுதுகிட்டு இருக்கு. ஸோ அழும் போது நீ முன்னாடி உட்காந்து ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரிலாம் பண்ணனா பார்க்குற மக்களுக்கு பிடிக்காதரா பைத்தியக்காரா அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்றாரு. அப்படி சொல்லியும் இந்த பைத்தியத்துக்கு வந்து புரிய மாட்டுதுங்க. அவ்வளோ தெளிவாக அந்த மனுஷன் சொல்றாரு. ஏன்னா என்னதான் எஃப்ஜே பக்கம் நியாயமே இருந்தாலும் அவனுக்கு புரிய மாட்டுது. நீ இந்த மாதிரி ஆட்டிடியூட் காமிச்சுனா ஆப்வியஸாக உன்னை கழுவி தாண்டா ஊற்றுவாங்க. எப்படி ஓவரா ஒரு மாதிரி ஆட்டிடியூட் பண்ணுறான் பாரு, இவன் எவ்வளோ நெக்கில் நடந்துக்கிறான் பாரு அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேருந்து அவன் அப்படி தான் கழுவி ஊற்றிட்டு இருக்கு. அந்த பயபோல எப்பயோ இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது, இவ்வளோ நாள் தப்பிச்சு வந்தது பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்டுக்கு பாலை ஊற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ரொம்ப ஓவரா பண்ற மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலா அவன் பக்கம் சில நியாயம் இருக்கு, ஆனா அவன் என்ன பண்றான்னா அவனோட ஆட்டிடியூட்லயே அவனுக்கு வர சப்போர்ட்டையும் பார்த்தீங்கன்னா குறைச்சிப்பான். எனக்கு தெரிஞ்சு அவன் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். ஒரு மாதிரி பேக்கெட்ல கை விட்டுட்டு ஒரு மாதிரி நெக்கெல்லாம் பண்றான் பாருங்க, எப்பப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுல என்ன மேட்டர்னா எஃப்ஜே பார்வதி ரெண்டு பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சலைச்சவங்களே கிடையாது. எஃப்ஜே மேல என்னென்ன குற்றச்சாட்டு இருக்கோ அது எல்லா குற்றச்சாட்டும் பார்வதி மேல இருக்கு. பார்வதி மேல என்ன இருக்கோ அது எல்லாமே இவங்கிட்ட இருக்கு. ரெண்டு பேர் ஆனதும் பாத்தீங்கன்னா ஒரு கேவலமான கேம் தான். ஸோ இதுல ஒருத்தர் மாத்தி மாறி குறை சொல்லிக்கிறது இருக்குல்ல, எப்படா மாறி மாறி உண்மையை சொல்லிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இவங்களுக்குள்ள வந்த சண்டையில பாத்தீங்கன்னா இவன் என்னென்ன தப்பு பண்ணானோ அதை வந்து பாத்தீங்கன்னா பார்வதி சொல்றாங்க, பார்வதி என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அதை வந்து எஃப்ஜே எடுத்து சொல்லிட்டு இருக்கான். அதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு ஒரு பாயிண்ட், உனக்கு ஒரு பாயிண்ட், உனக்கு ஒரு பாயிண்ட் அப்படின்ற மாதிரி பாயிண்ட் போட்டு பார்த்தா ரெண்டு பேரும் ஈக்குவல் பாயிண்ட்ல தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. சரி என்ன மேட்ரு, எதுக்காக பார்வதியோட ஃபேமிலி பத்தி அவன் பேசணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த கோர்ட் டாஸ்க் ஒன்று நடந்ததில்ல, அதான் பார்வதி கேஸ், இந்த மைக்கு போடாத மேட்டருக்கு ஒரு கேஸ் ஒன்று நடந்ததில்ல. ஸோ அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்வதி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா துள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஆப்போசிட்டில் பேசும்போது ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட் ரூமே ஒரு மாதிரி மாறிட்டு இருக்கும், கத்திக்கிட்டே இருந்திருப்பானுங்க. ஸோ அது முடிச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா எஃப்ஜே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான், கோர்ட்டுக்கு அந்த டெக்கோரம் வந்து ஃபாலோ பண்ணும் பார்வதி நேற்று முந்தானத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தது. இன்னைக்கு அவளோட கேஸ் வரும்போது அவளே அதை ஃபாலோ பண்ணல, லாயர் ஃபேமிலின்னு இல்லை, லாயர் ஃபேமிலி இப்படி தானா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கேள்வி கேட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா உடனே வந்து பார்வதி வந்து பயங்கரம் அஃபண்ட் ஆயிட்டாங்க. டே என்னை பற்றி என்ன வேணா பேசு, என் ஃபேமிலியை பற்றி பேசாத அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சண்டை நார்மலாக அதோட அவங்க சொல்லிட்டாங்க. சரி இவனும் சரி ஓகே பார்வதி உன் ஃபேமிலியை பற்றி பேசல, நீ சொன்னதுனால நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சுட்டு இருந்தா பரவாயில்ல. ஆனால் அது என்ன ஆச்சு, அதுக்கடுத்து கான்வர்சேஷன் பெருசாக போச்சு. இவனும் என்ன பண்ணா ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணிட்டான். அதாவது இந்த மாதிரி நான் ஃபேமிலி பற்றிலாம் தப்பாக பேசல, நீ சொன்னதை நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டான். பார்வதி அப்படி என்ன சொன்னாங்கன்னா, முந்தானத்து அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி லாயர் ஃபேமிலி எங்கள் குடும்பமும் பார்த்தீங்கன்னா லாயரில் இருக்காங்க, லாயர் குடும்பம் தான். ஸோ அப்படின்னும் போது எனக்கு இந்த கோர்ட் கேரம் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு தெரியும் அப்படின்ற மாதிரி பார்வதி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த மேட்டர் வந்து அவங்க பேசுனதால இவ்வளோ பேசல நீனு, ஸோ இப்போ நீயே இது மாதிரி பண்ணுறியா அப்படின்ற மாதிரி அவன் கேட்டான்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு பக்கம் நியாயமாக இருக்கான்னு கேட்டேன், நியாயமாக இருக்கு ஆப்வியஸா. இதே கேள்வி எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று கேட்குறேன். இப்போ விக்கல்ஸ் விக்ரம் இருக்கார்ல, விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட போயிட்டு விக்கல்ஸ் ஏன்னா அவரும் லாயர் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஏன் விக்கல்ஸ் லாயர் ஃபேமிலின்ற நீ வாதாடுறதை பார்த்தா அப்படி தெரியலையே, லாயர் ஃபேமிலியில் இப்படியா வாதாடுவாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டா விக்ரம் பொறுத்து பாரா அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன பதில், அதை நீங்களே சொல்லுங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலும் அந்த ஃபேமிலின்ற ஒரு மேட்டரை உள்ளே எடுத்துருக்கானா, அதே மாதிரி சமயத்தில் இந்த பார்வதியும் விக்ரமும் எங்கள் ஃபேமிலி வந்து லாயர்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பேசு பொருளாக தான் இருக்குது. அது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மெரிட் மாதிரி அதை அடித்து உடைக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. இருந்தாலும் ஒருத்தவங்க அஃபண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் விக்ரம் என்ன சொல்கிறாரு, எஃப்ஜே நீ இந்த மாதிரி அவங்க ஃபேமிலி பற்றி தப்பாக பேசுனியா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்ற மாதிரி லிவிங் ஏரியாவில் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. விக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டாபிக் கிடச்சிச்சுன்னா உட்காந்து பஞ்சாயத்து பேசணும் முடிவு பண்ணுவான்.
ஏன்னா இதை பார்வதியும் சரி எஃப்ஜேவும் சரி அந்த இடத்துல சண்டையை போட்டு அதோட முடிச்சுட்டு விட்டாங்க. விக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். பார்வதி நீ எப்படி பேசுவே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்காக பேசுற மாதிரி வந்தா கடைசியில் பார்வதி ஆப்போசிட் போயிட்டா. இந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி மேலேயும் தப்பு இருக்கு. நீ உன் ஃபேமிலி, என் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா லாயர் இருக்காங்க, என் ஃபேமிலி லாயர் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி நீ சொல்கிறேன்னா அப்போ அதை வச்சு நீயும் சொல்லிடக்கூடாதுல்ல. இந்த இடத்துல ஒரு கேம் ஷோக்கு வந்திருக்கேன், கேம் ஷோக்கு வந்துடும் உன் ஃபேமிலி பற்றிலாம் எதுக்கு சொல்லணும்? ஸோ அதெல்லாம் நீ சொன்னா கண்டிப்பாக அதை பற்றி பேசதான் செய்வாங்க. அதே மாதிரி உன் சொத்து மேட்டர் எல்லாத்தையும் நீ சொன்னா அதை பற்றி பேசதான் செய்வாங்க. ஒரு கேம் ஷோக்கு நீ உன் பர்சனல் மேட்டரை எடுத்துகிட்டு வரக்கூடாது. அதை வந்து ஒரு இடத்துல நீ பேசுறேன்னா அதை கிரிட்டிசிசமும் அதை பண்ணுறாங்க, நீ இன்னொருத்தவங்கிட்ட தான் ஷேர் பண்ணுற. ஸோ அப்படின்னும் போது அதை வச்சு பேசுறது ரைட்ஸ் இருக்குது. ஆனால் பேசுறது நல்லா இருக்குமான்னு கேட்டால் நல்லா இருக்காது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கும் பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, பார்வதிக்கும் பேசக்கூடாது சொல்கிறதுக்கும் ரைட்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் அப்படி கொடுத்து விடலாம். ஆனால் என்னன்னா இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஓகே என்னதான் இருந்தாலும் அவங்க ஃபேமிலி வந்து உள்ளே இருக்கக்கூடாது, பார்வதி நீ வந்து டெக்கோரம் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணி தோல அப்படின்ற மாதிரி எஃப்ஜே சொல்லிட்டு போயிருக்கலாம். அவன் வந்து இது மாதிரி ஃபேமிலி மேட்டர் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அதை சரி ஓகே இதுக்கப்புறம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். இல்லை பார்வதியாவது ஓகே இந்த மாதிரி நம்ம தானே இந்த ஃபேமிலிலாம் லாயர் ஃபேமிலின்னு சொன்னோம், ஸோ அப்படின்னும் போது நம்மளே ஃபாலோ பண்ணல, அவன் கேட்குற கேள்வி கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி அப்படியும் போயிருக்கலாம். இங்கே என்ன மேட்டர்னா நீ ஒரு பொறுக்கி நீ ஒரு புறம்போக்கு, அந்த ஒரு டைலாக் தான் எனக்கு வருது. தலையை ஒழுங்கா செய்வாதையும் ஒரு பொறுக்கி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே மூஞ்ச கண்ணாடில் பார்க்காதையும் ஒரு புறம்போக்கு. ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் நான் எங்கடா வந்தேன் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்தே போயிட்டு இருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதியும் சரி கம்முடும் சரி சரியான ஆப்போனண்ட்டாக இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தையில் ட்ரிகர் பண்ணுவாங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் ட்ரிகர் பண்ணுறான். பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகி ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்வதி அழுதுட்டாங்க. அழுது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அவள் தான் எனக்கு இதுக்கு மேலே கண்ட்ரோலே பண்ண முடியல, பிக் பாஸ் என் வாயில் அசிங்கமாக வருது, என் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னடா பேசணும் உனக்கு, இதுக்கப்புறம் என் ஃபேமிலி பற்றி என்னென்ன பேசுவேன், என்னையே எதுக்கு நோண்டிக்கிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கத்தி இது பண்ணுறான். அமித்தும் வந்து தடுக்க ட்ரை பண்ணுறாரு யார் எஃப்ஜேவை, ஆனால் அவன் அடங்குற மாதிரி தெரியல. அதே மாதிரி இங்கே அமித்தும் ஒரு கேள்வி கேட்குறாரு, அமித் ஸ்ரீ கானவனத்தும் இது பாரு நீ வந்து ஒருத்தனை பற்றி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிற, அப்போ அதே மாதிரி தானே அவன் வந்து உன்னை பற்றி பேசக்கூடாது, நீ அவனை பற்றி பேசக்கூடாதுல்ல, நீ அவன் மேட்டர் எடுக்கும்போது அவனும் மேட்டர் எடுக்கிறான். ஸோ மாறி மாறி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறீங்க, அதை அப்படியே பார்த்துட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதியில் அக்செப்ட் பண்ண முடியல. அதாவது பார்வதி யாரை பற்றி வேணா பேசலாம், எப்படி வேணா பேசலாம், அது என்னுடைய கருத்து அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதுவே அவங்க கிட்ட ஒருத்தவங்க பேசிட்டாங்கன்னா அது சரிப்பட்டு வராது. அந்த இடத்துல எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணல, அவன் ஒரு கேடு கட்டவன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் பார்வதிக்கு என்ன சொன்னமோ அதே தான் அவனுக்கும். அவனை பொறுத்த வரைக்கும் இப்போ அவனையும் வியானா வச்சு பேசுனா அவன் காலையிலேருந்து எதுக்கு குதிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் டாப்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இவன் ரொம்ப கைத்தட்டி ரசிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ ரசிச்சுட்டு இருக்கும்போது நீ ஓகேமாடா அப்படின்ற மாதிரி கமருதீன் வந்து கேட்டதுனால வியானா நீயும் இதை தானே பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆர்குமெண்ட் வந்ததுனால அவனுக்கு ஏறிச்சு. ஓ இப்போ நம்மளை வந்து எடுத்து பேசுகிறானுங்களே, நம்ம பண்ணதை எடுத்து பேசுகிறானுங்களே அப்படின்ற மாதிரி தான். டேய் நீங்கள் ரெண்டு பேருமே அதே தாண்டா பண்ணீங்க, அதாவது நீயும் அவனை பேசக்கூடாது அவனும் பேசக்கூடாது, இதில் தகுதி இல்லைன்னு அந்த மேட்டர் வந்து வந்ததுல கமருதீன் சொன்னார்ல, அது உண்மைதான். உனக்கும் அவனை கேட்கற தகுதி இல்லை, அவனுக்கும் உன்னை கேட்கற தகுதி இல்லை, ரெண்டு பேருமே தகுதி இல்லாதவனுக்கு தான். ஏன்னா ரெண்டு பேருமே இந்த வீட்டுக்குள்ள பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் அழிச்சாட்டியும். ஓகேங்க, ரெண்டு பேர் இல்லை, 4 பேர், 4ன்னு கூட சொல்ல முடியாது. அது பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வியானா அதுக்கடுத்து ஆதிரை அப்படின்ற மாதிரி 2-3 பேர் மாறிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால இந்த ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லவ் மேட்டர் லவ் கண்டென்ட் வச்சு இன்னொருத்தவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தகுதி இல்லை தான். அதை அவனுங்களே சொல்லிக்கிறானுங்க, உனக்கு தகுதி இல்லை, உனக்கு தான் தகுதி இல்லை. டே ரெண்டு பேருமே தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஓவராலாக பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரேக் அவுட் ஆகி அழுகுறாங்க. இந்த மாதிரி அவன் வந்து என்னை வந்து ரொம்ப இது பண்ணுறான், எனக்கு நல்ல வார்த்தை வரப்போது, பிக் பாஸ் என்னால் ஒரு லிமிட் தான், என்னால் இதுக்கப்புறம் கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்றாங்க. பார்வதி இதுக்கு முன்னாடி மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்க, விட்டுற வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பார்வதிக்கு இதெல்லாம் சகஜ வார்த்தை விடுறதுலாம் ஆப்வியஸாக விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஏதோ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு விட்டுற போகிறேன் பார்த்துக்கோங்க அப்படின்ற பிக் பாஸுக்கு வார்னிங் தராங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ரெண்டு பேர் பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் மேலேயே மிஸ்டேக் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது. நீங்கள் இல்லை ப்ரோ பார்வதி வந்து அந்த மாதிரிலாம் இல்லை, இந்த எஃப்ஜே தான் ரொம்ப ட்ரிகர் பண்ணுறான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அந்த மாதிரி இல்லை, பார்வதி தான் பார்த்தீங்கன்னா அவனை போய் நோண்டுறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.